பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாக வந்தீரையா ஐயா, ஒளியாக வந்தீரையா. அன்பு பிதாவே, எங்களோடு பேசும். உம்முடைய வழியும் ஒளியும் எங்களுக்கு அனுப்பினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள். பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறார்கள். அதுதான் இங்கு சொல்லியிருக்கிறது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள். நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள். சொல்லுங்க, நான் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? பவுல் பாருங்க எப்படி பேசுகிறார் பாருங்க. பவுல் வச்சு பார்க்கவே மாட்டார், சரியா பேசுவார். அதான் பவுலுடைய எபிசல்ஸ் நான் அதிகமாக விரும்பி படிக்கிறது காரணமே, அவர் தெளிவா சரியா யாரையும் முகதாட்சியம் பண்ணி பேச மாட்டார், தெளிவா பேசுவார். அல்லேலூயா. தம்பி கவனி, கவனி, டோன்ட் மேக் நாய்ஸ். கவனிங்க, எல்லாம் கவனிங்க, கவனிங்க. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? இவ்வளவு புத்தியினரா நீங்களாம் அப்படின்னு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அறிவுறுத்தி எச்சரிக்கிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆவியில ஆரம்பம் பண்ணா எதுல முடிக்கணும்? ஆவியில தான் முடிக்கணும், மாம்சத்துல முடிக்க கூடாது. ஏன் நிறைய பேர் மாம்சத்துல முடிக்கிறாங்கன்னா, மாம்சத்துல போராட்டம், சுயத்தில போராட்டம், சுய விருப்பத்தை செயல்படுத்துகிறார்கள், மாம்ச விருப்பத்தை செயல்படுத்துகிறார்கள். அவர்கள் உலக பிரகாரமாய் வாழ்க்கைக்கு திரும்பி போய் விடுகிறார்கள். ஆகவேதான் 4 விதமான விதை குறித்து சொல்லி இருக்கிறது. வழியருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டோம்னா நல்ல நிலமா இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை 100 மடங்கு பலன் கொடுக்கும். ஈசாக்கு விதைச்ச போது கிடைச்சது போல நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்முடைய இருதயம் சரியில்லை என்று சொன்னால், ஆவியில ஆண்டவர் ஆரம்பம் பண்ணினாலும் நாம் அவரோடு கூட ஒத்துழைக்காத பட்சத்தில் என்ன செய்ய முடியாதுனாக்கா, ஆவியில முடிக்க முடியாது. அப்ப ஆவியில முடிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் சொன்னா, ஆவியானவரோடு இணைந்து ஓட வேண்டும். சரி, ஏன் எல்லாராலையும் ஓட முடியல அப்படின்னு சொல்ல சில ரீசன்ஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். why somebody quits spiritual life? ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கற்றதிலே நிலைத்திருக்கிறது இல்லை, கற்றதை கடைபிடிக்கிறது இல்லை. அதுக்கு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தீமோத்தேயு chapter 3 verse 14 and Philippians chapter 4 verse 19. நீ கற்றுக்கொண்டதில் நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கற்று நிச்சயித்து கொண்டதில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை நீ அறிந்திருக்கிறாயே. நல்ல கவனிங்க, நீங்க கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கணும். இதுதான் சத்தியம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படித்தான் வாழணுன்றதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, கற்றுக்கொண்டு நிச்சயத்திலே என்ன செய்யணுமா? நிலைத்திருந்தா ஆவியில ஓடலாம், ஆவியில முடிக்கலாம். ஆவியில ஆரம்பிச்சாச்சு, நீ மாம்சத்துல முடிக்க கூடாது. அப்ப என்னன்னா, என்ன சத்தியத்தை
உங்க சபையில உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார், போதகர்மார், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அப்போஸ்தலர்கள் என்ன போதிச்சாங்களோ, வேதம் என்ன போதிச்சு கொண்டிருக்கிறதோ அதிலே நிலைத்து நிற்க வேண்டும். கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கணும். அப்பதான் நாம ஆவியில போய் முடிக்க முடியும். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4:19 அங்கேயும் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு என்ன சொல்றாரு கவனிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எப்ப கற்றுக்கொண்டதில் நிலைத்திருந்தால் முழுமை அடைந்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கலாம். எந்த குறையுமே இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் முடியும் பொழுது எல்லாம் நிறைவாக முழுமையான பிக்சராக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஆவியில ஆரம்பம் பண்ணி ஆவியில முடிக்க முடியும். ஏதோ சவுண்ட் வருதே, மைக் ஆஃப் பண்ணி வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகே, கவனிங்க. அப்ப இந்த ஆவியில ஆரம்பம் பண்ணி ஆவியில முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆவிக்கு ஒரு வைராக்கியம் வேணும். நம்முடைய ஆவிக்கு என்ன வேணும்? ஒரு வைராக்கியம் வேணும். வாசிங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18:5 பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார். வாசிங்க. மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயுவும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். நல்லா கவனிங்க. கற்றுக்கொண்ட சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஆவியில வைராக்கியம் வேணும். நிறைய பேர் ஆவியில வைராக்கியம் எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வைராக்கியத்தை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் ஆவியில் வைராக்கியம் கொண்ட அநேகருடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க சொன்னாக்கா, ஏனோக்கு தேவனோடு நடந்தார், ஆவியில் வைராக்கியமாக இருந்தார், அவரோடு தான் நடப்பேன். நோவா அவருடைய காலத்தில் உத்தமனாக இருந்தார். யோபு அவருடைய காலத்தில் உத்தமனாக இருந்தார். வைராக்கியமாக கர்த்தருக்குன்னு நிற்கிறாங்க பாருங்க. அவங்க ஆவியில ஆரம்பிச்சு ஆவியிலே முடிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ யார் ஆவிக்குரியவங்க அப்படின்றது ஒரு இருக்குது. இப்போ ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன ஆவி? நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. என்னன்னு கொஞ்சம் கவனிப்போம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:9 ஆவிக்குரியவங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்படின்னா belongs to spirit, not the flesh. ஆவிக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க, மாம்சத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்க மாட்டீங்க. மாம்சத்துல தான் வாழ்றாங்க, ஆனா மாம்சத்துக்கு சொந்தம் கிடையாது. அப்ப நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாதவர்களாய் இருந்தால் ஆவிக்குரியவர்கள். அப்படின்னா மாம்சமும் மனசும் சொல்றத கேட்டு நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆவியில முடிக்கலாம். ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள் ஆவியிலே முடிக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சம் சொல்லுகிறதை கேட்கக்கூடாது. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கலாத்தியர் 5:24 சொல்லி இருக்கிறபடி சிலுவையில் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன ஆவிக்குரியவன் சொன்னா, 1 கொரிந்தியர் 2:15 கவனிச்சிங்கன்னு சொன்னா, ஆவிக்குரியவனை அங்கு வசனம் அடையாளப்படுத்துகிறது. பவுல் அடையாளப்படுத்துகிறார். வாசிங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நிதானிக்கணும். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. எப்படி செய்யலாம்? யாரை பார்க்கணும்?
ஆண்டவர் பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ செய்யணும், நிதானமாக இருக்கணும். தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் சொல்கிறாங்க. பைபிள் படி பார்த்தீங்கன்னா நிதானம் தான் பெரிய தானமே. உங்களுக்கே பரிசு அதுதான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணி, ஆவியில் ஆராய்ச்சி பண்ணி, மாம்சத்தில் மனசில் இல்லை, ஆவியில் ஆராய்ச்சி பண்ணி அமைதியாக இருப்பான். அதான் ஆவிக்குரியவன். மாம்சத்தில் முடிவெடுக்க மாட்டான், மாம்சம் சொல்கிற மாதிரி முடிவெடுக்க மாட்டான், மனது சொல்கிற மாதிரி முடிவெடுக்க மாட்டான். ஆவியிலிருந்து முடிவு வரும், அது ஆண்டவர் இடத்துலேருந்து வரும். அதுதான் ஆவிக்குரியவனுடைய அடையாளம். சரி, இந்த ஆவிக்குரியவனை குறித்து இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கீழே. ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அவனை யாருமே மாம்சத்தின்படி வாழ்கிறவர்களும் மனதின்படி வாழ்கிறவர்களும் அவனை அறிய முடியாதுன்னு சொல்றாரு. ஆவிக்குரியவன் அறிஞ்சிட முடியும், ஆவிக்குரியவர்கள் அறிய முடியும். மாம்சத்துக்குரியவர்களும் மனதின்படி வாழ்கிறவர்களும் ஆவிக்குரியவனை அறியவே முடியாதுன்றாரு. உதாரணத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னா, 5 கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் எங்க போனாங்க? பரலோகத்துக்கு போய் கதவு தட்டுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உங்களை அறியங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரியவர்களை தான் ஆண்டவர் அறிவார், மாம்சத்திலையும் மனசிலையும் வாழ்கிறவர்களை அவர் அறிய மாட்டார். அவருக்கு ஒரே ஒரு சென்ஸ் தான் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அதன் படி தான் கனெக்ட் பண்ணி நம்மளை அறிவார். அல்லேலூயா. எப்படி காந்தம் இரும்பு போல இருக்கிற விறக போய் தொடாது, இரும்பை தான் தொடுமோ, அதே போல் ஆவியாக இருக்கிற தேவன் ஆவிக்குரிய மனிதரோடு கனெக்ட் ஆகி அவர்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து அவர்களை நடத்துகிறார். அவர்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஆவியிலே ஒவ்வொரு விஷயத்தையும் முடிப்பார்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவியில் ஆரம்பித்து ஆவியில் முடிக்கணும். மாம்சத்தில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாதவங்க மாம்சத்தில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிச்சிருவாங்க. நம்ம ஆவியில் ஆரம்பிக்கணும் எல்லா விஷயத்தையும். அதனால தான் ஆவிக்குரியவர்களாக நம்ம வாழணும். 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாம்சத்துக்கு உட்படாதவர்கள் ஆவிக்குரியவர்கள், எல்லாவற்றையும் நிதானிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். அப்போ எப்படி பாஸ்டர் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனா, உலகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம ஊடுருவி போக வேண்டியிருக்கு. அதில் நல்லா கவனிங்க, வசனத்தின் படி இல்லாத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனத்தின் அடிப்படையில் இல்லாத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு கருத்து உருவாக்கப்படும் பொழுது மனிதனாலேயோ இந்த உலகத்தினாலேயோ அல்லது பிசாசினாலே அந்த கருத்து உருவாக்கப்படும். அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆவிக்கு அடிமையாக மாறிடும். கருத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த கருத்தை உருவாக்கின ஆவிக்கு அடிமையாயிடுவோம். அதனால தான் எல்லா நல்ல கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள். ஒரு கருத்துக்கு நீங்கள் உடன்படும் பொழுது அந்த கருத்தை உடைய ஆவிக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்கறதெல்லாம் ஒரு பாவமே கிடையாது, சும்மா பொழுதுபோக்கு தான், என்டர்டைனிங். சும்மா ஒரு பொண்ணை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சும்மா தானே பார்க்குறோம், என்டர்டைனிங். அப்போ அந்த கருத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் நிற்கும், என்டர்டைனிங் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட்டு. அந்த ஆவிக்கு அடிமையாயிடுறாங்க. அவனால் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்லும். ஒரு முறை குடிக்காரங்களாம் பாருங்கள், அவங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, ஒரு முறை குடிச்சிருப்பாங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சது அப்படியே போயிடும், அடிமை. நீங்கள் எந்த கருத்துக்கு எந்த பழக்கத்திற்கு இடம் கொடுக்கிறீர்களோ அதற்கு அடிமையாக மாறிவிடுகிறீர்கள். யூ ஆர் த ஸ்லேவ்ஸ் டு த ஹேபிட். ஹவ் இட் இஸ் ஸ்டார்டட்? It is started in your mind. You are opening your mind to the thought. That thought generate
அனதர் ஸ்பெஷல் தாட் டு யுவர் லைஃப், behind the scene there is a spirit. நீங்கள் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த கருத்து டெவலப் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் அதை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயமும் நாம் யாருக்கும் எதற்கும் அடிமையாகவே கூடாது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் சினிமா கொட்டாய் போய் உக்காந்தா கூட நான் பார்க்காம பேசாமல் உக்காந்துருப்பேன். நான் கேட்குறேன், எதுக்கு அங்கே போய் உக்காந்துட்டு இருக்கணும்னு நான் கேட்குறேன். அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குப்பா சார் எங்களுக்கு. இருக்கட்டும், வீட்டில் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற நேரத்தை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது கிடையாது. அப்போ எந்த கருத்துக்கு என்னை விற்று போடுகிறேனோ அந்த கருத்தை உடைய ஆவிக்கு நான் அடிமையாகி விடுகிறேன். ஆகவே தான் நிறைய பேர் இப்படி இடம் கொடுத்து இதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்குது, புது புது சிந்தனைகள்லாம் கிறிஸ்தவத்தில் ஓடிட்டுருக்கு. இதை செஞ்சால் தப்பு இல்லை, அது செஞ்சால் தப்பு இல்லை, அதுவும் தப்பு இல்லை, இதுவும் தப்பு இல்லை, எல்லாம் தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்லி தப்பாகவே போயிட்டுருக்கு. அப்போ என்னன்னா, அவர்கள் அந்த சிந்தனைக்கு அடிமையாகும் பொழுது அந்த ஆவி அவர்களை அடிமைப்படுத்தி கீழ்ப்படுத்தி விடுகிறது. அதனால தான் நம்ம ஒரே ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படியணும், நம்ம ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணும். நீங்கள் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே செவி கொடுத்த அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள். சாரால் உடைய வார்த்தையை செவி கொடுத்த ஆபிரகாம் வாழ்க்கை கஷ்டம். ஏவாளின் வார்த்தைக்கு செவி கொடுத்த ஆதாமின் வாழ்க்கை கஷ்டம். யோபின் மனைவியினுடைய வார்த்தை யோபு கேட்டிருந்தாருன்னா கஷ்டம் வந்திருக்கும். ஆனால் யோபுக்கு அப்படி கேட்கல. டேய் பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற கம்னரு, நம்ம தீமை பெற்ற நாம் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு வந்தால் அந்த கருத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6:16 மறந்துடாதீங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலானாலும் எதற்கு நீங்கள் அதற்கே கீழ்ப்படுகிற. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஃபேஸ்புக்கு வச்சுருக்கக்கூடாதா, ட்விட்டர் வச்சுருக்கக்கூடாதா, எக்ஸ் வலைத்தளம் இருக்கக்கூடாதா, த்ரெட் இருக்கக்கூடாதா, யூடியூப் போகக்கூடாதா? இதெல்லாம் போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற எந்த கருத்து உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது, எந்த கருத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக் போகலன்னா மண்டையை வெடிச்சிடுற மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு நாள் யூடியூப் போகலன்னா ரீல்ஸ் பார்க்கலன்னா செத்தே போயிடுவாங்க போல் தர, அப்படி இருக்கிறாங்க மக்கள். ஐயோ நெட்டு வேற கட் ஆயிடுச்சு, நெட்டு வேற கட் ஆயிடுச்சு, ஏன் அடிமை ஆகிட்டான், அவ்வளோதான். இன்னைக்கு போதையை விட மீடியாவுக்கு அடிமையானவர்கள் தான் கோடி பேர். அதனால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஆண்டவருக்காகவும் உங்களுக்காகவும், ஆனால் மீடியா உங்களை யூஸ் பண்ணாதபடி பார்த்துங்க. உங்கள் நேரத்தை அது திருடுது, உங்கள் எனர்ஜியை திருடுது. சொல்கிறாங்க மூளை அழுகல் நோய் வருதான். மீடியாவை அதிகமாக பார்த்து அந்த ரேடியேஷனால் என்ன நோய் வருதான்? மூளை அழுகல் நோய். முட்டைக்கோசு அழுகும் பார்த்துருக்கீங்களா, கட்டைக்கரையில்னு? அதே மாதிரி முட்டைக்கோசு அழுகிற மாதிரி மூளையை அழுக வைக்கிறதுக்கு இந்த மீடியா என்ற விறகை போட்டு எரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, எப்படி? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது எங்கே ஏறும்? இப்படி தள்ளினாலும் இங்கே தான் போவோம், இப்படி தள்ளினாலும் இங்கே தான் போவோம், போய் எல்லாத்தையும் அழுக வச்சிரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தனையை சரியாய் கட்டுப்படுத்தி சரியான விஷயத்தை மட்டும் உள்வாங்கலைன்னா ஃபோனே உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துரும்? யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கொண்டு சேர்த்துரும். ஜாக்கிரதையாக இருங்க. எதற்கு எல்லா கருத்துக்களும் நல்ல கருத்துக்களாக இருக்கலாம், எல்லா கருத்துக்கும் உடன்படன்ற அவசியமே கிடையாது. அப்போ ஆண்டவருக்கு கூட பாருங்க, பிசாசு வந்து கெட்ட விஷயத்தை சொன்னா, ஆண்டவர் உபாசம் முடித்தவொடனே பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட கெட்ட விஷயமா சொன்னா, ஐயா சோத்திர ஐயா, நம்ம பாணியில் சொல்கிறேன், சோத்திர ஐயா ரொம்ப பசியாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன்,
இந்த கல்லை அப்பமாக்கி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வல்லமையை நான் பார்த்து 4 பேத்துக்கு போய் சொல்லுவேன், கொஞ்சம் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்களேன். நான் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா 1000 லைக் வரும், எனக்கும் வருமானம் ஆகிடும், உங்களுக்கும் என்ன வந்துடும், இவர் பயங்கரமான தேவகுமார்ப்பா, வல்லமை கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவேன்ட்டு. என்ன அப்போ நல்ல கருத்து சொன்னால் கெட்ட கருத்து சொன்னேன், எல்லா நல்ல கருத்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சொல்கிற ஆள் யார், அவங்க என்ன ஸ்பிரிட்டில் ஆப்ரேட் ஆகுறாங்க அதை நம்ம பார்க்கணும். எல்லாரும் நல்லது தான் சொல்கிறாங்க, நமக்கு எல்லாம் நல்லது சொல்கிறதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது. எது தேவனுடைய சித்தமோ, எது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருதோ அதுதான் நமக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆவிக்குரியவனுடைய தனித்தன்மை அப்படின்னா என்ன தெரியுமா? he always bear the cross for Christ. அவன் எப்பொழுதும் சிலுவையை கர்த்தருக்காக சுமக்கிறவன். கலாத்தியர் இருக்கிற நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியன் சாப்டர் 2 verse 20. கவனிங்கடா, கவனிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்க. யார ஒருத்தர் வாசிங்க. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா பிலீவருக்கும் இருக்கணும். இனி நான் அல்ல என்ற அனுபவம் தான் ஆவியில ஆரம்பம் பண்ணினவர்களை ஆவிலே முடிக்க கொண்டு போகும். முடிக்கனா மரணத்தை சொல்லலை நான், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவியில் ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவியில் முடிக்கணும். ஒரு படிப்பு ஆவியில் ஆரம்பிக்கணும், ஆவியில் முடிக்கணும். ஒரு வீடு ஆவியில் ஆரம்பிக்கணும், ஆவியில் முடிக்கணும். ஒரு வேலை ஆவியில் ஆரம்பிக்கணும், ஆவியில் முடிக்கணும். என்னெல்லாம் ஒரு சில விஷயத்துக்கு கூப்பிடுவாங்க, வீடு பிரதிஷ்டை அதுக்கு இதெல்லாம் கூப்பிடக்குள்ள நான் டைம் கேட்பேன். ஏன்னா அது எப்படி ஆரம்பிக்கணும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், எப்படி ஆவியில் ஆரம்பிக்கணும், அதை எப்படி ஆவியில் முடிக்கணும், அப்போ எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்சாதான் அதை ஆரம்பிக்கவே வருவேன். அப்போ ஜெபம் பண்ணணும், உட்காந்து முட்டியை போட்டு ஜெபிக்கணும். அப்போ சும்மா மாம்சத்தில் காசு இருக்குது, பணம் இருக்குது, நமக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய முடியாது? மக்களை பிரியப்படுத்துறதுக்காக மக்கள் விரும்புகிறத செய்ய முடியாது. மாம்சத்தில் மக்கள் விரும்புவார்கள், மனதிலே மக்கள் விரும்புவார்கள். ஆனால் சபையினுடைய வேலை, போதகருடைய வேலை என்ன தெரியுமா? ஆவியில் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆண்டவர் ஆரம்பித்து வச்சிருக்காங்க, ஆவியிலே கொண்டு போய் எல்லா விஷயத்தையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்தையும் ஆவியில் ஆரம்பித்து ஆவியில் முடித்து கடைசியில் ஆவிக்குரிய உலகமாகி அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ற வரைக்கும் வசனத்தின்படி உங்களை நடத்தணும். அதற்காக தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா இந்த எல்லாவற்றுக்குமே நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. என்னன்னா எல்லாத்துலேயும் கீழ்ப்படியணும். வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியன் சாப்டர் 2 verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன பண்ணாரா? மரண பரிந்த கீழ்ப்படிஞ்சாரா, மரண பரிந்தே தாழ்த்தினாரா. அதனால தான் ஆவியில் அவர் முடிச்சாரு. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை, ஆவிக்குரியவராக இருந்தாரா? என்ன செஞ்சிருக்கலாம்? என்னையா சிலுவையில் அறிய பிதாவே விட்டுட்டு போயிட்டாரா? பார்த்துக்கலாம் வேண்டாப்பான்ட்டு கீழே விழுந்தவனோட போய் ஜாயின் பண்ணல. அவர் பாடுகளை கொடுத்த பிதா, சிலுவையை கொடுத்த பிதா, அவருக்கு தான், அவர் கையிலே தான் ஆவியை ஒப்பு கொடுக்குறாரு. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் எதையும் முடிக்கக்கூடாது. தேவனை பற்றி நம்ம புகழ்ச்சி ஆரம்பத்தில் சொல்கிறோம், பாடுகள் சோதனை வரும்போது ஆண்டவரை பற்றி இகழ்ச்சியாக சொல்கிறோம். ஆண்டவர் அவருடைய அற்புதத்தை வாங்கும்பொழுது அப்படி நம்ம உயர்த்தி பேசுகிறோம் ஆண்டவரை. அதே சமயத்தில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காத பொழுது அவரை ரொம்ப குறைவாக சொல்கிறோம். அப்படி அல்ல. ஆவியில் ஆரம்பம் பண்ணால் முடிக்கிற வரைக்கும் அவர் யாராக இருக்கிறாரோ அப்படியா தான் சொல்லணும். அல்லேலூயா.
அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ள. அதை செஞ்சவர் தான் யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா சீனுக்கு சாத்தானை கொண்டே வரல. ஒரு நாள் கூட வாயில் யோபு சாத்தானை பற்றியே பேசலை, கர்த்தரை பற்றியே தான் பேசினார். அதனால தான் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனாங்க. இந்த மனுஷனை போல பூமியில் ஒருத்தருமே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். 2 முறை சொல்லிட்டார், 2 முறை கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறோமா, ஆவியில் நடக்கிறோமா? வாக்கிங் இன் ஸ்பிரிட், we are walking in spirit or walking in flesh? ஆவியில் நடக்கிறோமா, மாம்சத்தில் நடக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நடக்கிறது மற்றவங்களுக்கு புரியுமான்னாக்கா புரியாது. ஒருத்தங்க ஆவிக்குரிய இதில் நடக்கிறாங்கன்னா மாம்சத்தின்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கிறிஸ்துவலாம் வாழ்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, ஆவியில் நடக்கிற விஷயங்கள் புரியவே புரியாது. அப்போ அது எப்படி இருக்குன்னா விபரீதமாக இருக்கும், ஒத்தே வராது. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மைக்கில் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். If you walk in spirit, the world will throw stones on you. நீங்கள் ஆவியில் நடக்கும்பொழுது உலகம் கல்லதான் எரியும், இங்கு சொல்ல எரியும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு அதாவது அவர் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லவே முடியாது. பிறக்கும் பொழுதே பிரச்சனை. என்ன பண்ணாங்க, பிறந்து இருக்கிற எங்கேன்னு யாரு சாஸ்திரிகள் வந்தபோது ஏறுவது எங்கே சொல்லுப்பா நானும் வரேன்னா. வளர்ந்த பிறகு பாருங்க நாசரேத்துக்கு போயிட்டாரு. 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொல்லணும், அங்கேருந்து அங்கே கொண்டு போகப்பட்டார். மறுபடியும் ஊழியத்தில் என்றவர். பரிசேயர் சதுசேயர் பிரச்சனை, ரோமர்களுடைய ப்ரெஷரு, எல்லா மத பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, எல்லா அழுத்தங்கள். கடைசியில் கூட இருந்தவனை காட்டி கொடுத்து எங்கே கொண்டு போயிட்டாங்க, சிலுவை கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் சிலுவையில் தொங்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தன் பரியாசம் பண்ணுறான், நீ தேவகுமாரனா இருந்தால் என்ன பண்ணு, எங்களையும் காப்பாற்று உன்னையும் காப்பாற்றிக்கப்பா. எப்படி இருந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் விபரீதம். ஆண்டவருக்கு நடந்தது எல்லாமே விபரீதம் தான். இந்த விபரீதங்களை என்ன பண்ணாராம் ஏசு? இந்த விபரீதங்களை என்ன செஞ்சாரா? பைபிள் போட்டிருக்கு, பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த விபரீதங்களை சகித்தார். He tolerated all the adversaries. எல்லா விதமான எதிரான எல்லாவற்றையும் சகிச்சார். எனக்கு உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை வரணும். கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் நிறைய வரணும். எனக்கு இன்னும் நிறைய வரணும். அல்லேலூயா. எனக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் விபரீதத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விபரீதங்கள் வெளியிலிருந்து வரலாம், உள்ளிருந்து வரக்கூடாது. விபரீதங்களை சகித்தவரை நினைத்து பாருங்கள். இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியிலே ஓடி முடிக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். 3:1 வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. என்ன சகோதரர்? பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
போன வாரத்தில் எதெல்லாம் தியானிக்கிறனோ, எதெல்லாம் ஆண்டவர் என் உள்ளத்தில் போடுறாரோ அதெல்லாம் நான் ஒப்பு கொடுத்து மாறுகிறேன். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி மாறுறேன், சொன்ன பிறகு மாறிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்களும் நானும் பரிபூர்ணம் அடைவதற்காக தான் பிரசங்கம். இங்கே என்ன சொல்லி இருக்குது? யாரை கவனித்து பார்க்கணுமா? கிறிஸ்து இயேசுவை கவனித்து. யாரை கவனித்து பார்க்கணும்? கிறிஸ்து இயேசுவை. யாரை கவனிச்சு பார்க்கணும்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்க்கணும். நீங்களாம் கவனிச்சு பார்க்குறீங்களா? என்ன கவனிச்சு பார்க்குறீங்களா? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? யார் கவனிச்சு பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு விபரீதங்களை சகித்த அவரை நினைக்கணும். ரெண்டாவது கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யணும்? கவனிச்சு பார்க்கணும். எழுந்துரு. அங்கே ஏன் டப்பலாக வச்சுருக்கேன்? உன் சட்டையில் எத்தனை பட்டன் இருக்குது? என்னம்மா சொல்லு, தெரியுமா? இவன் தான் போட்டிருக்கான் சட்டை, எத்தனை பட்டன் இருக்கு அவனுக்கே தெரியாது. ஏன்னா கவனித்து பார்க்கல. டெய்லர்கிட்ட கேளுங்க, சட்டைக்கு எத்தனை இன்ச்சில் ஒரு பட்டன் இருக்குன்னு அவன் கரெக்டாக சொல்லுவான். ஏன்னா அவன் கவனித்து செய்கிறான் வேலை. இவன் சட்டை போடுறான், எத்தனை பட்டன் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. உட்காந்துக்கோ. அப்போ நம்ம கிறிஸ்துவை பார்க்குறோமே தவிர கிறிஸ்துவை எப்படி பார்க்கறது இல்லை? கவனிச்சு பார்க்கறது இல்லை. அதான் பிரச்சனை. என் பிரச்சனை தீருங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஹலோ, பிரச்சனை தீருங்கன்னா என்னதை கொடுக்குறாரு? அவர் என்னதுன்னா, நான் சகிச்ச மாதிரி நீ சகின்னு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரு. ஐயோ, இதுலேருந்து எஸ்கேப் ஆனால் பரவாயில்லன்ட்டு நாம் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். அவர் சகின்னு சொல்கிறார், நம்ம ஜெபின்றோம். அவர் சகிச்சுக்கோன்னாக்கா நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் மறுபடியும் அதை தான் செய்வார். ஏன்னா அவர் அதில் தான் போனார். அவர் அதில் தான் நடந்து போனார், கடந்து போனார். ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹி ஃபேஸ் த திங்ஸ். முதல் காரியம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. முதல் காரியம், ஆண்டவர் சகித்ததை நாம் சகிக்க வேண்டும் என்பதற்காக பாருங்க. மத்திய 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அங்கே இயேசுவை குறித்து விமர்சனங்கள் வருகிறது. வாசிங்க 9:34. பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே, அவர் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். யாரை பார்த்துங்க? கிறிஸ்து இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவன் சாத்தானுடைய தலைவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு சாத்தானுடைய தூதனை வச்சு சாத்தானை துரத்துறான்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. அப்படி சொல்றவங்க நம்மள சொல்ல மாட்டாங்களா? விபரீதம் இதெல்லாம் பாருங்க. தேவகுமாரனே பிசாசுக்கு சொந்தமானவனை மாணவர் சொல்ற மாதிரி பேசுறாங்க பாருங்க. இதுதான் விபரீதம். நம்மளை பற்றி நல்லா பேசுகிறவங்க ரொம்ப குறைவு, பொல்லாப்பா பேசுகிறவங்க நிறைய இருப்பாங்க. அப்போ நீங்கள் யாரை நினைக்கணும்? இயேசு விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விபரீதங்கள் நிறைய வரும். நம்ம அந்த இதுக்கு தகுதியே இருந்திருக்காது. அதுக்கு நம்ம உடன்பட்டே இருக்க மாட்டோம். நம்மளை தான் வச்சு செய்வாங்க. அப்போ தான் யாரை நினைக்கணும்? ஆமாம், அல்லேலூயா. சகிக்கிறதுக்கு பதிலாக ஜெபிக்காதீங்க. சகிச்சு அதை தாண்ட கற்றுக்கொள்ளுங்க. ஜெபிச்சு மேற்கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் சகிக்கணும்னு அர்த்தம். ஜெபிச்சு பதில் வரல, அதை சகிச்சுக்கிட்டு போகணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தையை பாருங்க. மார்க் எழுதுகிற சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க் சாப்டர் 3:22. அங்கே சொல்கிறாங்க இன்னும் அட்வான்ஸா, பெயல்செபூவினால எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர். யார் சொல்றா? வேதபாரகர். இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வாசிங்க மறுபடியும். இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான். பெயல்செபூ இவனுக்கு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். பேய் பிடிச்சிருக்கிறான். பிசாசின் தலைவனை இவனை பிடிச்சிருக்குது. அதை வச்சு தான் இவன் பிசாசு துரத்துறான்றாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. சரியான பேய் பிடிச்சவன்பா அவன், பேயை துரத்திட்டு இருக்கான் பேயை வச்சு. யாரை பார்த்து சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க. அடுக்குமா இதெல்லாம்? அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பேசியிருக்கேன். விபரீதம். இதுதான் விபரீதம். மேட்ச் ஆகாததை மேட்ச் பண்ணுறாங்க. அவர் பாவியும் கிடையாது,
பேய்க்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் எதுவுமே தப்பு பண்ணல, பரிசுத்தர் அவரு. ஆனா அவரையே என்ன சொல்றாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் விபரீதம். விபரீதங்களை சகித்தவரை நினைங்க, கிறிஸ்தேசுவை கவனித்து பாருங்க. சகிக்க வேண்டியதை ஜெபிக்காதீங்க, ஜெபிக்க வேண்டியதுக்கு அமைதியா இருக்காதீங்க. காலையில் எழுந்து ஜெபிங்க, அதிகால தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்க. சகிப்புத்தன்மையை தேவன் கொடுப்பார். இன்னும் வசனத்தை கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 30. மார்க் 15:30. அங்க சிலுவையிலே காட்சி வருகிறது. அங்கு பேசக்கூடியதான கான்வர்சேஷனை கவனிங்க, வாசிங்க. உன்னை நீயே ரட்சித்துக்கொள். அந்த இடது பக்கத்தில் அறையப்பட்ட கல்லன் சொல்றான், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். நல்லா கவனிங்க. கீழே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, யார் சொல்றா? அதுக்கு மேல ஒரு வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசித்து 29ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை, நல்லா கவனிங்க, அட்ரஸ் இல்லாதவன், வழிபோக்கன், இவனுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, அவர் சரித்திரம் தெரியாது, அவர் தேவகுமார் ஒண்ணுமே தெரியாது, வழியா போறவன் சிலுவையில தொங்குற இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்? தலையை துளிக்க, ஏய் ஏய் தொங்குறியா, ஏய் இறங்கி வா, நான் விசுவாசித்து உன்னை ஏத்துக்கிறேன் வா. எப்படி இருக்கும் இயேசுவுக்கு? இதெல்லாம் சகிச்சிருக்காரு. வாசிங்க அந்த வசந்த முழுமையா வாசிங்க, அப்பதான் நல்லா புரியும். தலைகளை துலுக்கி ஆ ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். தூஷிச்சாங்க, கட்ட வார்த்தையை சொல்லிதான். இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்காருங்க. என்னுடைய உங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக வழிய போறவெல்லாம் திட்டுறான், வழியில போறவெல்லாம் திட்டுறான், வழியில போறவன் தூசிக்கிறான், கெட்ட வார்த்தையை போட்டு பேசுறான். அதெல்லாம் எழுதல, அதுல எழுத முடியாது. என்ன சொல்றான்? தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டுறேன்னு சொன்னால எங்க கட்டு பார்க்கலாம்? சிலரும் சொல்லுவாங்க, நீ விசுவாசியா தானே இருக்கிற, உனக்கு கடவுள் செய்யறாரா பார்க்கலாம், நீ சர்ச்சுக்கு தானே போற, இந்த அற்புதம் நடக்கட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்தவங்களை பார்த்து சொன்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. நீங்க ஜெபிங்க, கர்த்தர் செய்வார்னு சொல்லுங்க. ஒரு விசுவாசியை பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. விசுவாசத்தில் செயல்படும் போது அவங்கள சேலஞ்ச் பண்ணி எதிர்க்க செயல்படாதீங்க, இணைந்து செயல்படுங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதத்தை வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்பி தருவார். அவர்கள் எப்படி செய்தாங்க பார்த்தீங்களா? விபரீதம். ரோட்டில் போகிறவெல்லாம் இயேசுவை கெட்ட வார்த்தை போட்டு திட்டியிருக்கான். பரிசையெல்லாம் வேத பாரகெல்லாம் என்ன செய்யறான்? பேய் பிடிச்சவன் சொல்லியிருக்கான். இதெல்லாம் எப்படி சகிச்சாரு? நான் நீங்களும் தேவகுமாரனா இருந்தா ஒரு செகண்ட்ல அழிச்சிருப்போம். எனக்கு எவ்வளோ பவருக்கு தெரியுமா? புஷ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு தான் வல்ல மை இருக்கு, அதனால அதுலேயே எல்லாத்தையும் அழிச்சிருவோன்னு பார்ப்போம். ஆனால் அவர் சகிச்சார். நல்ல கவனிக்க, he is not operating his power against the sinners. அவர் தன்னுடைய வல்லமையை எதிர்க்கிறவர்களுக்கு நேராக செயல்படுத்தவில்லை. he tolerate everything. அவர் எல்லாத்தையும் சகித்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். Matthew chapter 11 verse 19. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். இங்க என்ன சொல்லியிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? இயேசு வந்து என்ன செய்வார்? எல்லார் வீட்டுக்கும் போவார், ரசிக்கப்படுற எல்லார் வீட்டுக்கும். ஒருவேளை அவங்க விபச்சார பாவத்திலேருந்து விடுதலையானவங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவார். டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா ஆயக்காரர், அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவார். குஷ்டரோகியா இந்த சுகமானவங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவார். சரியா? அவங்க கொடுக்குறத சாப்பிடுவார், அவங்க கொடுக்குறத குடிப்பார், அவ்வளோதான், தண்ணி தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை சரியான தீனி பண்டாரண்டா, எங்கே சோறு கடிச்சாலும் உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்காரு, தீனி பண்டாரம்.
அதான் போஜன பிரியன். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு, எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு தான்ப்பா அவருக்கு முக்கியம். போஜன பிரியன்ப்பா இயேசு. அடடா, அது மட்டும் இல்லை, சரியான தனி கேசு. யாரு? மதுபான பிரியன். எல்லா வீட்டுக்கு போனாலும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காருப்பா. தீனி பண்டாரம், போதை, எங்க போனாலும் எப்போதான் மதுபானம் இருந்தால் மதுபானம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா. மதுபானம் எங்க எப்படி இருக்கும்? இப்போ என்னை பார்த்து, உங்களை பார்த்து தண்ணின்னா என்னன்னே தெரியாதவங்களை பார்த்து சரியான குடிக்காரன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ரைஸ் ஆகும், தலைக்கு மேலே போகும், எவ்வளோ ஏறும். போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும். ஆயக்காரன்னா அந்த யூதர்களுக்கு பிடிக்காது. டாக்ஸ் கலெக்டரை அவனை ஜபத்தில் ஒரு ஜபம் வச்சிருப்பானுவா யூதர்கள். நான் ஆயக்காரன் இல்லாததுனால ஸ்தோத்தரிக்கிறேன்னு பண்ணுவான். டாக்ஸ் கலெக்ட் பண்ண இழிவான தொழில் பண்ணுறதான்னு நினைப்பாங்க. ஆயக்காருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். பாவம் பண்ணுறவனோட சேர்ந்து வாழ்கிற ஒரு ஃப்ரெண்டா. நீங்கள் நல்லா விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவன்லாம் பாவம் பண்ணுறான், அவனுக்கெல்லாம் இவன் ஃப்ரெண்டுப்பா. அவன் யார்? அவனுக்கு இவன் ஃப்ரெண்டு. அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்ததுனால ஆண்டவர் அங்கே போனார்ன்றதெல்லாம் அவன் மறந்துட்டு என்ன சொல்கிறான்? போஜன பிரியன், மதுபான பிரியன், பாவிகளோடு சேர்ந்து சிநேகிதன், விபரீதம்லாம். இதெல்லாம் சகிச்ச கடவுளை தானே நம்ம வணங்குறோம். நாமளும் சகிக்கணும். அதை நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னா உங்க ஜபத்துக்கு பதில் வராது. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை பாவிகள் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களே இப்படிப்பட்ட விபரீதத்தெல்லாம் பண்றாங்க. கவனிங்க, இப்ப இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம்? ஆவிக்குரியவன் தான் அறிய முடியும். இப்போ இதை பற்றி விமர்சனம் பண்ணவங்களாம் யாரு? ஆவிக்குரியவங்களா? இயேசு இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணதை எழுதி வச்சிருக்காங்கல்ல. இந்த விமர்சனம் பண்ணவங்க ஆவிக்குரியவங்களா மாம்சத்துக்குரியவர்களா? அப்ப நீங்க ஆவிக்குரியவர்களை விமர்சனம் பண்ணீங்கன்னா நீங்க மாம்சத்துக்குரியவர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை யாரை பார்த்து பேசுறோன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஆவியில் முடிக்கணும். நாம் ஆவிக்குரியவர்களோடு இணைந்து போக கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்கள் மாம்சத்தின்படி சிந்தித்து மாம்சத்து மனதை விரும்புறதை செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனிதனோடு இணைந்து போக வேண்டும்னு சொன்னால் நீங்கள் ஆவியானவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அப்போ ஆவிக்குரியவனை ஆவிக்குரியவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். இயேசு ஏன் அப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்க ஆவிக்குரியவர் இல்லை. ஆண்டவர் அதை கண்டுகளை சகிச்சிட்டு போயிட்டாரு. இவனை பற்றி என்னை பற்றி என்ன தெரியுது, என்னமோ சொல்லிட்டு போகிறான்னு போயிட்டார். நீங்கள் அப்படி தான் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்கள கண்டுக்காமல் போயிட்டே இருங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. சரி, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25 ஆவிக்குரியவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணுவாங்கன்னா ரொம்ப உயர்வா பேசி விமர்சனம் பண்ணுவாங்க. வாசிங்க 7:25. எபிரேயர் 7:25. மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களால் அவர்களை முற்றும் முடிய. 7:25 தான் வாசிக்கிறீங்களா? ரைட். அப்ப அவர் உயிரோடு இருக்கிறவர்,
அந்த உயிரோடு இருக்கிறவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னொருத்தர் ஆவிக்குள்ள உயிரோடு இருக்க வைக்கணும், ஆவியில உயிர் வாழ வைக்கணும். சரீரத்தில் உயிர் வாழ்றது பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடுகளும் சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. வசனத்தின்படியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும். வசனத்துக்கு ஒவ்வாத எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் மேலே தலையில் தூக்கி வச்சு இருக்குன்னா அது மாம்சத்தின்படி தான் முடியும், அது ஆவியில் போய் முடியாது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:15-16 ஆவிக்குரிய ஒரு மனுஷன் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதான ஒரு வசனத்தை கவனிங்கள். 1 தீமோத்தேயு 6:15-16 அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள, பாருங்க, அவர் யாரா? அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் ஒருவராய் சர்வ வல்லமை சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறோம். மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய இருக்கிறவர். இதுதாங்க ஆவிக்குரியவன் தேவனை பார்க்கறதுக்கும் பாவிகள் தேவனை பார்க்கறதுக்கும் வித்தியாசம். ஒரு பாஸ்டர் ஆவிக்குரியவர்னா ஆவிக்குரியவங்க தான் அவரை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். மாம்சத்தில் மனசில் வாங்குறவங்க என்னமோ சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான், சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஏன் சபை ஆவிக்குரிய சபையாக மாறணும்னா, இப்படி பவுல் ஒரு காலத்தில் அவர் பரிசேயனாக இருந்தார், அவர் இயேசுவுக்கு எதிராக இருந்தார், அவரும் இப்படி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் ஆண்டவர் சகிச்சார். இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு எப்படி எழுதுறாரு, எவ்வளோ ஹைலைட்டாக அவரை தூக்குறாரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஏக சக்கராதிபதியும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் செய்கிறோம், சாவாமையுடையவரும் காணக்கூடியவரும் காணக்கூடாதவரும் பரிசுத்தரும். எப்படி பாருங்க, எவ்வளோ ஹையா அவர் அறிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் ஆவிக்குரியவங்களை அறியணும்னா முதலாவது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, மாம்சத்துக்குரிய விஷயங்கள் கட்டுப்பட மாட்டாங்க. பவுல் ஏன் அவ்வளோ பாடுபட்டார்னா, அங்கே இருக்கிறதான யூதர்கள் அவர்களுடைய முறைமைக்கு எதிராக செயல்படுகிற பாடுபடுத்தினார்கள். ஆனால் பவுலை மாற்றவே முடியல, அவர் கரெக்டாக போயிட்டே இருந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, அது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 15-16 வசனத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமான வசனம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள் நாம் ஆவியிலே ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் உடையவர்களுடைய வாழ்க்கையினுடைய குணாசியம் எப்படி இருக்குன்னா, சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் உடையவர்களை நீங்கள் மீண்டும் சிலுவையில் அறையக்கூடாது. ஒருத்தங்க சிலுவை, இப்போ பவுல் சிலுவையில் அறையப்பட்டேன்ட்டார்னா மறுபடியும் போய் அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அப்படின்னா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கு தங்களை முழுவதும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தவர்களை நீங்கள் கீழ்ப்படிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் கீழ்ப்படிவாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. மூன்றாவது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களை ஒரு காலும் கட்டுப்படுத்தவோ கீழ்ப்படுத்தவோ மேற்கொள்ளவோ முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டுட்டா இறங்கி வரவே முடியாது. நல்லா கவனிங்க, திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். சிலுவையில் அறையப்பட்டுட்டா என்ன செய்ய முடியாது, இறங்கி வரவே முடியாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இறங்கி வந்தாரா? இறங்கி வரல. ஆவிக்குரியவர்கள் சிலுவையில் அறையப்பட்டுட்டா அந்த நிலையிலிருந்து இறங்கி வரவே முடியாது. அடுத்தது அடக்கம்தான் பண்ணப்படணும், அடுத்தது உயிர்த்தெழுது தான் வரும். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபே தவிர லைஃப் வாடுகிறது இல்லை, டெத்தும் அங்கே இருக்கணும். ஒருத்தன் பிறக்கிறான், மரிக்கிறான், அடக்கம் பண்ணுறான், உயிர்த்தெழுறான். அதே போல் பாவத்துக்கு மரிக்கிறோம், பாவத்துக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் அடக்கம் பண்ணப்படுறோம், ஆவியில் உயிர்த்தெழுகிறோம். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்ற எல்லாருமே ஆவியில் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு இருக்கிறோம். கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்து சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். அவங்களுக்கு பேர் தான் ஆவிக்குரியவங்க. இந்த கல்ச்சர் சொல்லுது, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. அது ஒருத்தன் வந்தா, ஐயா நாங்கள் உங்களை எங்கே வேணால் பின்பற்றுறோம் ஐயா,
அவர் சொல்கிறாரு, மனுஷகுமார் தலை சாக்கி இடம் இல்லைன்னாரு. அவன் மாம்சத்தில் பின்பற்ற விரும்பினா, தலை சாக்கி இடம் இல்லைன்னு அவன் பின்னாடி போயிட்டான். இன்னொருத்தன், ஐயா நான் வரேன், எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐயா. கலப்பின் மேல் கையை வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீ யார் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளன்னு கிடையாது. ஏன் அடக்கம் மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்னாடி வா, வரேன்னா இப்பயே வா, போயிட்டு வராதன்றாரு. இவ்வளோ ஸ்ட்ரிக்டான தேவன் நம்முடைய தேவன். ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆவியிலே போங்க, ஆவியிலே முடியுங்க. ஆவியான தேவன் நம்மத்தில் எதுக்காக வாசம் பண்ணுறாருன்னா, நம்முடைய சுயம், நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பழக்க வழக்கம் இதெல்லாத்தையும் நம்ம விட்டு அகற்றிட்டு ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி பரிசுத்தமான குணங்களை கட்டுறதுக்காக தான் நமக்குள்ளே வர்றாரு. இது நிறைய பேருக்கு புரியுறதே கிடையாது. ஆனால் பவுலுக்கு அது அனுபவம் கிடச்சி. என்ன சொல்கிறாரு? 2:20 என்ன சொல்லியிருக்கா? கலாத்தியரில் 6:20 சிலுவையில் அறையப்பட்டேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நாளை 2:20 வாசிங்க. 2:20 கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். நான் அல்லன்னா நீங்க விரும்புறதும் இருக்காது, நீங்க ஓடுறதும் எதுவுமே இருக்காது, நீங்க விரும்புற ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் இனி நான் அல்ல. ஆனா நாம் என்ன செய்யறோம்? முக்காவாசி கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய, எனக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணுன்ற லிஸ்ட்டை போட்டு எங்கே அனுப்பிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் ஒன்றுமே கேட்கல. இனி நான் அல்ல, கிறிஸ்து என்ன விருப்பமோ, கிறிஸ்துக்கு எது பிடிக்குமோ, கிறிஸ்துக்கு எது சித்தமோ அதை மட்டும் செய்யறதுக்கு நான் தயாருன்னு சொல்ற நிலை தான் ஆவியிலே ஓடுகிற நிலை. ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம் பணத்துக்காக, பொருளுக்காக, உலகத்துக்காக, பதவிக்காக, வேலைக்காக நம்முடைய வசனத்தை, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியில போயிடவே கூடாது. நம்ம ஆண்டவருக்காக சாட்சியா கடைசி வரைக்கும் நிற்கிறோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அவருக்காக தான், அவருக்காக வாழ்ற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. யோசித்து பாருங்க, அவ்வளோ தூரத்தில் இருந்து சொந்த ஊர் இதெல்லாம் விட்டுட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்க ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எப்போ ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியாது. முடியறதுக்குள்ள அவர் என்ன தரிசனம் கொடுத்திருக்காரோ, என்ன வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் அனைவரும் கடைபிடித்து அவர் இடத்துல போய் சேரணும். ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டோம், மாம்சத்தில் முடிச்சிடக்கூடாது. காம்ப்ரமைஸ் மட்டும் ஆகாதீங்க. பாவத்தோடு உலகத்தோடு காம்ப்ரமைஸ் மட்டும் ஆகாதீங்க. இந்த காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆவியில் வைராக்கியமாக வாழணும். ஆவியில் வைராக்கியமாக வாழறது தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்க. அந்த ஆவியின் வைராக்கியம் தான் ஆவியில ஓடி முடிக்கிறதுக்கு பலனை நமக்கு தரும். அல்லேலூயா. அத கலாத்தியருக்கு எழுத நிருபத்தில் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறதுனால நான் அதை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. எப்படி ஓடணுமா? இப்போ 9ஆம் அதிகாரம் வாசிங்க. 24ஆம் வசனம் நாங்கள் வாசிக்கிறோம், கவனிங்க. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஆவிக்குரிய ஓட்ட நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டோம், ஓடிட்டு இருக்கிறோம். ஓடுகிறவரெல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ள இந்த கடைசி மாசத்துல, கடைசி தினங்கள்ல நான் உங்களுக்கு சொல்ற கர்த்தருடைய ஆலோசனை தெரியுமா? நீங்க ஆவியில ஜெயிக்கிறவங்களாக, அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுறவங்களாக ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் இருக்குதா? கவனிச்சு பார்த்து ஓடுங்க. அதுக்கு கீழே சொல்லியிருக்கு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா.
பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடணும். 1 கொரிந்தியர் 9:24-25 1 கொரிந்தியர் 9:24-25 நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். அங்கன்னா இச்சை அடக்கம். இந்த கண்ணு கண்டதும் பார்க்கக்கூடாது, காது கண்டதையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, வாய் கண்டதையும் பேசிட்டு இருக்கக்கூடாது, மனசு எல்லாத்தையும் நினைக்கூடாது, அல்ல பாஞ்சு ஓடிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். நமக்கு இச்சை அடக்கம்தான் வெற்றியை நமக்கு தரும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓடணும். We must run the race with self-control. That will make you the victorious man and woman of God. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, மனதார ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய கரம் இறங்கட்டும். அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு விசேஷமாக இன்றைக்கு இந்த வார்த்தைகள் யாருடைய உள்ளத்திலே ஊடுருவி போகிறதோ அவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை அங்கு நித்திய ராஜ்யத்தில் வந்து சேருவரை, நித்திய ராஜ்யத்தில் வந்து சேருவரை விபரீதங்களை சகித்த உம்மையே நினைத்து கொண்டு ஓட, உம்மையே கவனித்து பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நாங்கள் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கொள்ளாமல் உமக்காக மட்டும் ஆவில வைராக்கியம் கொண்டு ஓடி முடிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புடுகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், காவலும், சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God